Taste the Daily. இயேசுபிரான் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக அவதரித்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்துவ பெருமக்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் நிகழாண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இதற்காக ஒரு மாதத்திற்கு முன்பே கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் நட்சத்திர வடிவிலான விளக்குகளையும் இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை குறிக்கும் வகையிலான குடில்கள், கிறிஸ்துமஸ் மரங்களை அமைத்து அதில் வண்ண விளக்குகளையும் ஒளிர வைத்து பண்டிகைக்கு தயாராகி வந்தனர். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெற்ற திருப்பலியை தொடர்ந்து இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் குழந்தை இயேசு சொரூபம் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் சவேரியா பேராலயத்தில் நள்ளிரவில் கிறிஸ்து பிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலி நற்கருணை ஆராதனை மற்றும் ஆராதனை பாடல்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டு இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் குழந்தை இயேசு பிறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. குழந்தை இயேசு சொரூபம் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. திருச்சி மேலப்புதூரில் அமைந்துள்ள புனித மரியன்னை பேராலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். கிறிஸ்து பிறக்கும் தேவ பாடல் ஆலயத்தில் முழங்க இயேசு கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கோவை டவுன் ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேட் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி ஆராதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் 350 ஆண்டுகள் பழமையான புனித வியாகுல அன்னை தேவாலயத்தில் மனித பாவங்களை மீட்பதற்காக குழந்தை இயேசு பாவ மீட்பு புனித நீர் தொட்டியில் இருந்து பிறப்பது போன்று வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. குழந்தை இயேசு சொரூபம் ஆலய வளாகத்தில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த குடிலில் வைக்கப்பட்டது. பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர்.